உத்தமபாளையம் அருகே கிராம ஊராட்சி பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் 2 லட்சம் மதிப்புள்ள மின் மோட்டார் வயர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே முனியாண்டி கோவில் முல்லை பெரியாற்றின் ஆற்றங்கரை பகுதியில் கோகிலாபுரம், ராயப்பன்பட்டி, ஆனைமலையான்பட்டி உள்ளிட்ட 3 ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் குடிநீர் தேவைகளுக்காக சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து நாள்தோறும் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இரவு நுழைந்த மர்ம நபர்கள் மின் மோட்டார் அறையில் இருந்து ஆற்றுப்பகுதியில் உள்ள உறை கிணறுக்கு செல்லும் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பேஸ் மின்சார வயர்களை வெட்டி எடுத்து திருடி சென்றுள்ளனர். காலை குடிநீர் ஏற்றும் நிலையத்திற்கு வழக்கம்போல் பணிக்கு சென்ற ஊழியர்கள் அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து 3 ஊராட்சி நிர்வாகத்தினருக்கும் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகங்களின் சார்பில் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் மின்சார வயர் திருட்டு குறித்து புகார் அளித்தனர். புகாரினை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவத்துக்கு விரைந்து சென்று திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் 3 ஊராட்சி கிராம பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக இருந்த நீரேற்றும் நிலையத்தில் மின்சார வயர் திருட்டு சம்பவம் நடந்தேறியிருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் 3 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் கிராம பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.